ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ரோட் டிரைவிங் ப்ராக்டிஸ் இன் சென்னை பார்ட் 2. வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ரோட்டில் வந்துடாதீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த இடம் நான் சொல்ல போகிறேன்னு? எஸ், இதுதான் பல்லாவரம் சந்தையில் இருக்கிற ரோடுங்க. ஃப்ரைடே இங்கே சந்தை நடத்துவாங்க. ஃபுல் ஜாம் பேக்கடாக இருக்கும். அதை தவிர்த்து வாரத்தில் இருக்க 6 நாளுமே இந்த ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இதில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிண்டிலேருந்து தாம்பரம் போகும்போது திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சு திரிசூலம் மலைக்கு போகிறதுக்கு ஒரு ரயில்வே கேட் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலமான ரோடு இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பிவிஆர் தேட்டரோட பேக் சைடு இருக்கும், ஏரோ ஹப் தேட்டர். ஸோ இந்த ரோட்டில் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒரு வண்டி ஓட்டி பழகலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த ரோடு செக்ஷன்லேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான இடம்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நான் கொஞ்சம் குறுகலான ரோட்டில் போகிறேன், நான் கொஞ்சம் அடுத்தடுத்து நான் கொஞ்சம் டெரைனை நான் ஓட்டணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரோடில் எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் சிங்கிள் லேன் ரோடாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது டபுள் லேனாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ரோடு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் டபுள் லேனாக வர இடத்து வரையும் பார்த்துட்டிங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மெட்ரோட பார்க்கிங் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஷட்டில் சர்வீஸ் இருக்கும். இந்த ஷட்டில் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்டி இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெட்ரோவில் எங்கேயாவது போனாலும் போயிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே பல்லாவரத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ளைஓவர் வரும். இந்த ஃப்ளைஓவரில் ஏறியும் நீங்கள் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம், ஜமீன் பல்லாவரம் போகலாம். அப்படி இல்லைனா கீழே இப்போ நான் போகிறேன் இல்லைங்களா, இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன சப்வே வரும். இந்த சபையில் போகும்போது பார்த்து போங்க, எப்போவுமே அங்கே தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அந்த சபையில் நீங்கள் போனால் கூட, இந்த சபை வழியாக போனால் கூட நீங்கள் ஜமீன் பல்லாவரை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் அந்தளவு இருக்காது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ளஸ் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா ரோடு போக போக ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வரலாம். நீங்கள் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா இந்த இடத்துல டிராஃபிக் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக வண்டி ஓட்டி பழகலாம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும் பொழுது ஒரு யூ டர்ன் வரும். நீங்கள் போயிட்டு திரும்பி கூட வந்துடலாம். இல்லைனா நான் சொன்ன இல்லையா சின்ன சப்வே இருக்குன்னு, அந்த சப்வே உள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜமீன் பல்லாவரம் ரீச் பண்ணலாம். நாம் இந்த இடத்துக்கு வந்த பிறகு இங்கே ஒரு யூ டர்ன் வந்துடும். இந்த யூ டர்னில் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி சீப்பேஜ் இருக்குங்க. ஈவன் சபைக்குள்ளே கூட எப்போ பாரு சம்மரில் தண்ணி சீப்பேஜ் இருக்கும். கேர்ஃபுல்லாக வாங்க, ஸ்லிப் ஆகிடும். ஸோ நாம் அப்படியே நம்ம யூ டர்ன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகும்பொழுது ஹைவேஸ் போகிறதுக்கு அந்த பாதை எடுத்துக்கோங்க. இந்த சப்வேல நீங்கள் அப்படியே இறங்குனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜமீன் பல்லாவரம் கீழ்கட்டளை அந்த ரோட்டை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். இப்போ சப்வே இறங்கி ஏறியாச்சு. ஸோ இறங்கின உடனே நமக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி இந்த ரோடு இருக்கும். இந்த ரோட்டில் உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், பை டைரக்ஷனல் டிராஃபிக் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு நல்லா டிராஃபிக்கில் ஓட்டக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே சமயம் ரோடு கன்சிடரபிளி கொஞ்சம் வைடாக இருக்கும். இங்கே பஸ்ஸோ லாரியோ வராது, கார்ஸ் வரும், எப்போயோ சமயம் வேன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டி பழகிற உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். இந்த சைடு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் அந்த ரோடு லாஸ்ட்டை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சப்வே வரும். அந்த சப்வேல உள்ளே இறங்கி ஏறினா ரைட் சைடு போனால் உங்களுக்கு ஹைவேஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் உள்ளே இறங்காமல் அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த தர்கா ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜமீன் பல்லாவரம் டு கீழ்கட்டில் கனெக்டிங் ரோடு வரும். இந்த ரோடு ஒரு சூப்பரான ரோடுங்க. நல்ல பைல்டாக இருக்கும், நல்ல வைடாக இருக்கும். கேர்ஃபுல்லாக நீங்கள் வண்டி ஓட்டி போயின்னே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரு நார்மல் டிராஃபிக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.